நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளியங்குடி பக்கத்தில் இருக்க புன்னையாபுரம்ங்கிற ஒரு ஊரில் தான். இந்த ஊர்லேருந்து கொஞ்சம் தள்ளி போனோம் அப்படின்னா முந்தல்ங்கிற ஒரு ஏரியா இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இடம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த சைடு புளியங்குடி, இந்த சைடு கடையநல்லூர், அந்த ரோட்டில் தான். அப்படியே நேராக அப்படியே உள்ளே வந்தீங்க அப்படின்னா புன்னையாபுரம் இந்த ஊர். நம்ம ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி உள்ளே போகிறோம். அந்த இடம் பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க அப்படி போகலாம். 3 கிலோமீட்டர் வந்துட்டாங்க. ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ஸில் இங்கே வந்துட்டோம். இந்த ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அமைதியாக சூப்பராக இருக்குது. உள்ள ஒரு ஃபால்ஸ் வேறு இருக்குது. அதுலேயும் போய் குளிக்க போகிறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுங்க. அதுக்கப்புறம் இங்கே இப்போ தான் வாரேன் நண்பரோடு சேர்ந்து. ஸோ அந்த இடத்துக்கு தான் போகிறோம் குளிக்கிறதுக்கு. வாங்க போகலாம். அப்படி இந்த இடம் ஒரு கோவில். இதில் வந்து ஒரு பழமை வாய்ந்த கோயில் ஒன்று இருக்குது. ஸோ அந்த கோயிலோட இடம் தான் அது. இதில் அப்படியே நம்ம மேலே ஏறி பாருங்கள், இந்த ஆலமரம்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்ட்டு. இந்த இடத்துக்கு பேர் தான் முந்தல். இது புளியங்குடியிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே இருக்குது. புன்னையாபுரங்கிற ஊர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தான், ரொம்ப உள்ள. அதாவது மலை அடிவாரத்தில் இந்த ஃபால்ஸ், இந்த கோவில் எல்லாமே இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து குளிக்கிறதுக்கு குற்றாலம் போகிறீங்க அப்படின்னா போகிற வழியிலேயே புன்னையாபுரங்கிற ஊர்லேருந்து உள்ளே வரலாம். பட் ஆனால் அது வந்து இங்கே வந்து எல்லா டைமும் வந்து தண்ணி விழாது. ஸோ சீசன் முதல்ல இங்கே வரும்போது ஒரு மெமரிஸ் நடந்துச்சு. அது என்னென்னு சொல்கிறேன் உங்கள்கிட்ட. ஸோ அப்போல்லாம் இந்த மாதிரி ரோடெல்லாம் நல்ல ரோடாக இருக்காது. ஸோ ரோடெல்லாம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். இந்த இடம் வர்றதே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஒரு வேனில் வந்தோம். நான், ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்போ அந்த வேனில் ஒரு சாங் போட்டாங்கங்க. மொக்க சாங்கு. அதாவது அதை பார்த்துட்டு யாரா இது இசையமைப்பாளது, என்ன அது மியூசிக் டைரக்டர் யார் ஒஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்னோடய பிரதர்ஸ் அவங்கெல்லாம் பேசிக்கிட்டாங்க. நாங்களும் அந்த பாட்டை பார்த்துட்டு ரொம்ப சிரித்து கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த பாட்டு மெகா ஹிட். அது என்ன பாட்டுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது தாறுமாறான ஹிட் ஆனிச்சு. கிட்டத்தட்ட அதில் அந்த அந்த படத்துக்கு அப்புறம் அந்த சாங்ஸ் எல்லாம் கேட்டு நிறைய பேர் அவரோட ஃபேனாக மாறினாங்க. என்னடா அது இப்போ இப்படி சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த டயத்தில் இந்த இடத்துல வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பாட்டு அந்த வேனில் வந்து அவர் வந்து ப்ளே பண்ணி விட்டார். ஸோ அப்போ கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருந்தோம், என்ன பாட்டு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாட்டை சொல்கிறேனே உங்களுக்கு, அந்த படத்தை சொல்கிறேன். அந்த படத்தோட பேர் வந்து தாளம். யார் ஹீரோயின்னா ஐஸ்வர்யா ராய். ஸோ அந்த பாட்டு தான் அது. எங்கே என் புன்னகை பாட்டு, எவர் கொண்டு போனது அப்படிங்கிற பாட்டு. இந்த பாட்டை தான் பார்த்து கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருந்தோம்.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பாட்டே ரொம்ப பிரபலமானுச்சு. நாங்கள் வந்து இப்போ அந்த மலைப்பாதையில் ஏறுறோம். ஸோ மலைப்பாதையில் ஏறி தான் மேலே போக வேண்டியது இருக்குது. அப்படியே போகிறோம் பாருங்கள். நல்லா அதாவது அந்த ஃபால்ஸுக்கு மேலே அப்படியே போகிறோம். கொஞ்சம் டீப் ஃபாரஸ்ட் தான், பாறைகளெல்லாம் தாண்டி. ஓ அப்போ கீழே குளிச்சாங்களா அந்த இடத்தோட மேல் பகுதி தான் அது. ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பக்கம் இருந்து தண்ணி போய்கிட்டு இருக்கு. இதுதான் கீழே போகும். இந்த இருக்கா இந்த மாதிரி இதுதான் கிட்டத்தட்ட இந்த தண்ணி தான் அப்படியே நேராக கீழே இந்த பக்கம் போகுது. தெரியுதா பார்த்தீங்களா, இந்த தண்ணி தான் அது. ஸோ இது நல்ல மழை காலத்தில் நிறைய தண்ணி வரும். ஸோ அந்த மாதிரி நிறைய தண்ணி வரும்போது இங்கே ஃபால்ஸு பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும் குளிக்கிறதுக்கும். இப்போ மழை கொஞ்சம் கம்மியாயிருச்சு இந்த இடத்துல. ஸோ அதனால் தண்ணி ரொம்ப கம்மியாக தான் விழுது. அதே தான், அந்த மெமரிஸை தான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட அவளுக்கும் பார்த்து ஜில்லுன்னு இருக்கு.
இதில் நல்லா நிறைய தண்ணி வரும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு மழை இல்லாதனால குறையா வருது. அதனால இது ரொம்ப சூப்பராக இருக்கு. இந்த இடம் தான் கொஞ்சம் வலிக்குது, கொஞ்சம் பார்த்து வரணும். நல்லா வலிக்குது. பார்த்து बैटरी वाह குட்டி ஃபால்ஸு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதில் ஒரு குளியில போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். அப்படியே முங்கிடலாம். நல்லா இருக்கு. இந்த தண்ணி சூப்பராக இருக்கு. நல்லா கண்ணாடியாக இருக்கு தண்ணி. ஒரு முங்கு போடலாம் பாருங்க. சூப்பர் குளியல் போட்டாச்சு. அப்படியே கிளம்பலாம். ஒரு அருமையான குளியல். இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்தெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஒரு சீசன் தான். இந்த டைம் தான் தண்ணி இருக்கும், மற்ற டயத்துலலாம் தண்ணி இருக்காது. ஸோ நவம்பர் டிசம்பர் இந்த மாதம் மழை காலத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க, கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து ஒரு நல்ல குளியலை போடுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இது நம்ம கீழே பார்த்தல தண்ணி, அந்த இதோட மேலே வர வாட்டர் தான் அது, மேலே வர தண்ணி சூப்பர். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஒரு இயற்கை குளியல். மெயினாக உண்மையை சொல்ல போனால் நல்ல இயற்கையான இடத்துல இருந்து நம்ம குளிச்சிருக்கோம். ரொம்ப அருமையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு இடத்துக்கு போய் நல்லா என்ஜாய் பண்ணுவோம். அதையும் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு மெயினாக என்னென்னா ரொம்ப கூட்டம் இல்லை, மேலே ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. இந்த இடம் இது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்த பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஏறும்போதே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஏறணும். அப்படி தான் மலை ஏறி குளித்தோம் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இது. ஒரு மலை ஏறி தான் குளிக்கிறோம். 2 மலைக்கு இடையில இப்போ நாங்கள் நடக்கிறோம். ஸோ நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. ஒரு ஆனந்த குளியல் தான் இது. ஆமாம், உண்மையிலேங்க. அதாவது நீங்கள் லேடிஸ் யாருமே இங்கே ட்ரை பண்ண வேண்டாம். ஸோ அவ்வளோ தூரம் ஒரு டீப் ஃபாரஸ்ட் இது. ஸோ ஜென்ஸ் மட்டும் வர்றதா இருந்தால் வாங்க. ஏன்னா அங்கே வந்து உள்ள அலோட் கிடையாது ஆக்சுவலி. லேடிஸ் ஆலங்குச்சி. ஆலங்குச்சியா? அந்த ஆலமரத்து. ஓ, ஆலம் போல் வேலை போல் மாதிரி ஆலம். இந்த எந்த இது அரச மரம். அந்த
அந்த மரம் தான் ஆலமரம்ண்ணே. ரைட்டு. இது நல்லா இருக்குமோ தேய்க்கிறது? இதுதான் அந்த காலத்தில் தேய்ச்சது. இல்லை இப்போ நீங்கள் தேய்க்கிறீங்களா, இதுக்கப்புறம் பேஸ்ட் வச்சு தேய்ப்பீங்களா இல்லை இது? இது மட்டும் தானோ? இதுதான் பேஸ்ட் இருக்குல்ல. ஓ அதுலேயே இருக்கிறது பால் தான் பேஸ்ட்டு. ஓ சரி சரி சரி. இப்போ வேப்பங்குச்சி வச்சுலாம் நான் தேய்ச்சிருக்கேன், ஆனால் இதை வச்சு தேய்ச்சது கிடையாது நான். பால் இருக்குங்களா? ஓ இதில் அப்படியா? ரைட் 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 ரைட். எது பால் வருதா? ஆமாம் அதான் பேஸ்ட்டு. ஓ இது நல்லா இது பண்ணிக்கிறோம், க்ளீன் பண்ணிடுறோம். சூப்பர். ரைட்டு. ஏன்னா நான் வேப்பங்குச்சி வச்சு தேய்ச்சிருக்கேன், இது வச்சு தேய்ச்சது இல்லை. இது அந்த மரத்தில் இருந்து பிடிச்சி வந்துட்டீங்க. ரைட் சூப்பர். நல்லா இருக்கும் இந்த இடம், சூப்பராக இருக்குது. ஓகே இப்போ பார்த்தீங்களா அவர் வந்து ஆலங்குச்சி வச்சு பல் தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இது இன்னும் இந்த மாதிரி ஏரியாவில் தேய்ச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. நல்லா ரொம்ப வருஷம் ஆச்சு வேப்பங்குச்சி வச்சு தேய்ச்சி. இது இந்த இருக்க இந்த மரம் தான், இதில் இருந்து தான் அவர் அந்த குச்சியை இந்த மரத்தில் இருந்து தான் அவர் அந்த குச்சியை பறித்து பல் தேய்ச்சிக்கிட்டு இருந்தார். நல்லா அதாவது அதில் ஒரு பேஸ்ட் இருந்துச்சு, அதை பார்த்தீங்களா நீங்கள்? அதில் ஒரு பேஸ்ட் ஒன்று இருந்துச்சு. ஸோ அந்த பேஸ்ட்டு அந்த பேஸ்ட்டை வச்சு தான் அவர் அது சொல்கிறாரு. அதாவது அந்த பேஸ்ட் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பல் தேய்க்கும் போது நல்லா சூப்பராக ஒரு இது கிடச்சிருது. நான் வேப்பங்குச்சி வச்சு தேய்ச்சிருக்கேன், ஆலங்குச்சி வச்சு தேய்ச்சதில்லை. பட் அதை இவர் இப்போ இது பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது நாமளும் ஆலங்குச்சி வச்சு தேய்க்கலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் இருக்குது. நீங்கள் எத்தனை பேர் இதில் வந்து வேப்பங்குச்சி வச்சு தேய்ச்சிருக்கீங்க, ஆலங்குச்சி வச்சு தேய்ச்சிருக்கீங்கன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எங்கள் அப்பாலாம் கிட்டத்தட்ட ஒரு எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு 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 40 வருஷமாக வேப்பங்குச்சி தான். பல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு பல். அவங்களுக்கு பல் பிரச்சனை வந்ததே கிடையாது, வேப்பங்குச்சி ஆலங்குச்சி வச்சு தேய்ச்சதுனால தான். குற்றாலத்தில் மட்டும் குரங்கு இல்லைங்க, இங்கேயும் குரங்கு நிறையா இருக்குது. முந்தல் குரங்குன்னு நினைக்கிறதெல்லாம் குற்றால குரங்கு இல்லை. பாருங்கள் அவ்வளோ குரங்கு இருக்குது பார்த்துக்கோங்க. இப்போ நாம் வந்து நாட்டு மாடு பார்க்க போகிறோம். வருது பாருங்கள் பக்கத்தில் அப்படியே. ஜல்லிக்கட்டு இதில் தான் ஜல்லிக்கட்டுக்கு மாடு எடுப்பாங்க. அப்படியா? இதில் தான் இந்த இதில் தான் ஜல்லிக்கட்டுக்கே மாடு எடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நாட்டு மாடு ப்ரீடு. இந்த ப்ரீடில் இருந்து தான் ஜல்லிக்கட்டுக்கு எடுப்பாங்கன்னு பாருங்க. ஓ இந்த ப்ரீடில் இருந்து தான் ஜல்லிக்கட்டுக்கு எடுப்பாங்க. ஓ இந்த மாடோட ப்ரீடு அப்படியே மலைக்காட்டு மாடு. மலைக்காட்டு மாடு, ஜல்லிக்கட்டு மாடு. எத்தனை கிலோமீட்டர் போவீங்க? அப்படியே ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர் போகும். 10 கிலோமீட்டர் போவீங்களா? இப்போ இந்த மாடுல இருந்து தான் ஜல்லிக்கட்டுக்கே மாடு எடுப்பாங்க அந்த மாதிரி. ஜல்லிக்கட்டுக்கே எடுக்காங்க. ஓ அப்படியா? ஜல்லிக்கட்டுக்கு ரேஸ் வண்டிக்கு அந்த மாதிரி எல்லாமே இந்த மாடுல இருந்தா. இது கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் இப்போ போய் மேய விடுவீங்க? இப்போ 8:45 திறந்தா மணி பார்த்துக்கோங்க. ஓ சரி. சாயந்தரம் 7 மணி 6:30 மணி ஆகும். ஓ 6:30 மணி ரிட்டர்ன் வர்றது. அந்த பக்கமா போகுது கொஞ்சம் மாடு. அது வந்து அந்த கொய்ய 2 கை மாடு கிடக்கு. ஓ சரி 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 ரைட். இந்த பட்டாளனத்தை பிடிச்சி தான் மேயும். அப்படி மேயும். வனத்துறைக்கு விட மாட்டாங்க. வனத்துறை இல்ல, இந்த பட்டா நிலம் அந்த மாதிரி பிடிச்சி மேயும். சூப்பர் சூப்பர். உங்க பேரு? என் பேரு மாரிமுத்து. கூப்பிடுறது மகேஷ்னு கூப்பிடுவாங்க. ஓகே ரைட். நன்றி நன்றி. தேங்க்யூ. ஓகே அருமையா குளிச்சுட்டு வந்தோம். இப்போ ஊருக்கு போய்கிட்டு இருக்கோம். அடுத்த வீடியோல